அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பிஓ போஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 500க்கு அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டேட் பேங்க்கில் வெளியான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இது தான். ஒவ்வொரு வருடமும் பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த பதவிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரை பண்ணலாம். அதற்கு நீங்கள் ஸ்டேட் பேங்க்கோட கெரியர் பேஜ் வந்தீங்க அப்படின்னாக்க பிஓ அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் அங்கே அவைலபிளாக இருக்கும். பிஓங்கிறது ப்ரொபஷனரி ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கானது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மற்ற விவரங்கள் எல்லாமே இதில் பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிஓ போஸ்ட் ஒரு நிரந்தரமான அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதின்னு பார்த்தீங்கன்னா 24/6/2025. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 14/7/2025. பிஓ போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதுதான் அதற்கான காலக்கெடு. ஓகேங்களா? நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். இந்த பிஓ போஸ்ட்டுக்கான மொத்த காலி பணியிடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 541 காலி பணியிடங்கள் இந்த பிஓ போஸ்ட்டுக்காக வெளியிட்டிருக்காங்க. கேட்டகரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 80 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு 73 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு 135 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ்க்கு 50 காலி பணியிடங்களும், யூஆர் கேட்டகரிக்கு 203 காலி பணியிடங்களும் ஆக மொத்தம் 541 காலி பணியிடங்கள் இந்த பிஓ போஸ்ட்டுக்காக ஸ்டேட் பேங்க்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங் டேட் மற்றும் எண்டு டேட் பார்த்தோம். இதில் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் 2 இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் ஜூலை அல்லது ஆகஸ்ட் எல்லாம் இருக்கும் 2025. மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் செப்டம்பர் மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. கரெக்டான டேட் உங்களுக்கு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிஓ போஸ்ட்டுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. அதிகபட்ச வயது 30, குறைந்தபட்சம் வயது 21. வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் என்சிஎல் கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருடங்களும், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு அதில் நீங்கள் யூஆர் அப்புறம் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 10 வருடங்களும், ஓபிசியாக இருந்தால் 13, பிடபிள்யூபிடியில் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வயது தளர்வும் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த வயது தளர்வு பார்த்துக்கோங்க. பொதுவான வயது தளர்வு அங்கே அதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிஓக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். கிராஜுவேட் எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் இதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். அடுத்து தேர்வு செய்யும் முறை. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும். 100 மார்க்குக்கு 1 ஹவருக்கு ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அதுக்கான சிலபஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கானது. அதை தொடர்ந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. மெயின் எக்ஸாமினேஷனில் 170 கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்புறம் 200 மார்க்குக்கு இருக்கும். 3 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸில் உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும் 50 மார்க்குக்கு அப்படிங்கிறது. கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 250 மார்க்குக்கு இருக்கும். ஓகேவா? இது மெயின் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாமினேஷனை தொடர்ந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் குரூப் எக்ஸசைஸ் இருக்கும், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்குங்க. அது ஒன்று நீங்கள் அந்த எக்ஸாம் முடிச்சது பிறகு தெரிஞ்சுக்க முடியும். இந்த எஸ்பிஐயோட பிஓ போஸ்ட்டுக்கான சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48,480 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்ப கட்டணம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யூஆர் கேண்டிடேட்ஸ், இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 750 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்குறாங்க. மற்றபடி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஓகேங்களா? மற்ற எல்லாரும் 750 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கெரியர் பேஜ்லேயே உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லிங்க் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்புறம்
எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன். அதுக்கான சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், விழுப்புரம், இங்கெல்லாம் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் இருக்குங்க. இங்கே நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க அந்த இதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருநெல்வேலி மற்றும் திருச்சிராப்பள்ளியில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் சென்டர் ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பிஓ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். 500க்கு அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.